சுடுமண் சிற்பங்கள் இங்கே இருந்தது மிகப்பெரிய அளவில். அவைகள்லாம் காலப்போக்கில் அழிந்துருச்சு. இருந்தாலும் அதன் நினைவாக இப்போ இருக்கிற நம்மளுடைய மக்கள் வேறு வடிவத்தில், அதாவது சிமெண்ட்டு இது போன்ற பொருட்களால் கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு உயரமான உருவங்களை மீண்டும் மீட்டெடுத்திருக்காங்கன்றது பெருமைக்குரிய செய்தி. நீங்கள் பார்க்கலாம் கருப்பர் எப்படி அமர்ந்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நீங்கள் கருப்பர் என்ன ஆயுதங்களோடு இருக்கிறாருன்னு பாருங்கள். பெரிய அருவாளோடு இருக்கிறார். வாள் தான் அது. அரிவாள் என்பது ஒரு வாள் தான். தமிழருடைய மிக பழமையான ஒரு கருவி. இது போராக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, அனைத்துக்கும் ஒரு பொதுவான கருவியாகவே இருந்திருக்கிறது. பாதுகாப்பிற்காகவும், விவசாயத்திற்காகவும், இயற்கை சார்ந்த உழைப்பிற்காகவும் வகுக்கப்பட்ட ஒரு ஆயுதம். அதை ஏந்தி